வணக்கம் நண்பர்களே, ஜெகன் ஆடியோ புக் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். தயவு செய்து ஆதரவு தாருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் புதிய கிரைம் த்ரில்லர் மர்ம ஆடியோ புக்குகள் விரைவில் வரவிருக்கின்றன. அதை பெற பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள், தவறவிடாதீர்கள். இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி. அத்தியாயம் 1. வழக்கம் போல் காலை 5 மணிக்கெல்லாம் மாதுரிக்கு தூக்கம் அறுபட்டுவிட கண் மலர்ந்து போர்வைக்குள்ளிருந்து தலையை நீட்டினாள். கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே அந்த விடியற் காலை அவிழ்வதற்கான அறிகுறிகள் அரங்கேறியிருக்க மாதுரி தனக்கு பக்கத்தில் உருக்கழித்து படுத்திருந்த கணவன் பிரேமை பார்த்தாள். அவன் மெல்லிய குரட்டையில் இருந்தான். மாதுரி புரண்டு தன் வெல்வெட் உடம்பால் கணவனை மோதி வலது கையால் இறுக்கி பிடித்துக் கொண்டு அவன் காதோறும் மெல்ல உஷ்ணமான மூச்சுக்காற்றோடு கிசுகிசுத்தாள். என்னங்க? பிரேம் தன் குரட்டையை நிறுத்தினான். உங்களைத்தானே? இன்னைக்கு நீங்க சீக்கிரமா எழுந்திருக்கணும். 7 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. என்ன? கணவனின் காது மடலை தன் ஸ்பாஞ்ச் உதடுகளால் பற்றி நுனி பற்களால் மெல்ல கடித்தாள். என்ன சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? தூக்க கலக்கம் தெளியாமல் பிரேம் கேட்டான். என்ன சொன்ன மாதுரி? இன்னைக்கு நீங்க சீக்கிரமா எழுந்திருக்கணும். எதுக்கு? இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. சரி, அதுக்கு என்ன? நான் 6 மணிக்குள்ள குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். போயிட்டு வா. நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க தூங்கிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? குளிச்சு ரெடியாகி சுத்தமா இருக்கணும். உங்க கால்ல விழுந்து நமஸ்கரிக்கும் போது நீங்க எனக்கு குங்குமம் கொடுத்து வாழ்த்தணும். பிரேம் போர்வையை உதறிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். போச்சுடா, இன்னைக்கு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலையா? இன்னைக்கு ஆபீஸ் லீவு, 8 மணி வரைக்கும் தூக்கம் போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பிளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சீக்கிரமாவே எழுந்திருச்சு குளிச்சிருங்க. எனக்காக, உங்க மாதுரிக்காக. அந்த அழகான 30 வயது பிரேம் தன் அழகான 23 வயது மனைவி மாதுரியை தலை சாய்த்து புன்னகைத்தபடி கேட்டான். மாதுரி, இதெல்லாம் தேவையா? எது? இந்த விஞ்ஞான யுகத்துல நோன்பு, விரதம், புருஷன் காலில் விழுந்து வணங்குறது, இதெல்லாம் தேவையா? மாதுரி தன் அழகான பல்வரிசையை காட்டி சிரித்தாள். இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் சரி, இந்த நோன்பும் விரதமும் கணவனை கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிற பாலிசியும் என்னைக்குமே இந்தியாவை விட்டு போகாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல மாதுரி. எனக்கு பிடிச்சிருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகி இப்ப 2 வருஷம் ஆச்சு. போன வருஷம் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு உங்க காலில் விழுந்தப்போ நீங்க எனக்கு என்ன பிரசன்ட் பண்ணீங்க தெரியுமா? தெரியலையே. என்ன பண்ண? எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒன்னையும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. போன வருஷம் நீங்க எனக்கு பிரசன்ட் பண்ணது ஒரு வெள்ளி குங்குமச்சிமிழ். இந்த வருஷம் நீங்க எனக்கு என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see my darling. நான் கெஸ் பண்ணி சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். மூக்குத்தி? நோ. கொலுசு? சாரி கண்ணே. மோதிரம்? இல்ல. ஒரு சின்ன க்ளூ கொடுங்களேன். க்ளூ கொடுத்தா நீ கெஸ் பண்ணிடுவ. வெரி வெரி சாரி. சரி, அந்த பொருளோட முதல் எழுத்தை மட்டும் சொல்லுங்க போதும். இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா, தமிழ்ல சொல்லட்டுமா? பிரேம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கட்டிலின் தலைமாட்டில் இருந்த டெலிபோன் எலக்ட்ரானிக் இசையோடு முணுமுணுத்து கூப்பிட்டது. இந்த நேரத்துக்கு யாருன்னு தெரியலையே. போர்வையில் இருந்து தன் உடம்பை உருவிக்கொண்டு பெண்ணுக்கு சாய்ந்த பிரேம் அந்த ஆகாய நிற மொபைல் போனை எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ. மறுமுனையில் பிரேம் பணிபுரியும் கம்பெனியின் ஜெனரல் மேனேஜர் பட்டாபிராமன் மூக்கடைப்போடு தொண்டை கட்டி கொண்ட திருசல் வழக்கமான டெசிபலில் பேசினார். யாரு? பிரேம் தானே? ஆமா சார். குட் மார்னிங் சார். வெரி வெரி குட் மார்னிங். இவ்வளவு சீக்கிரத்துல நீ டெலிபோன்ல கிடைப்பேன்னு நினைச்சே பார்க்கல. என்ன விஷயம் சார்? டெல்லியில இருந்து ஃபோர்டு சேர்மன் தேவாம்சம் பிளைட்ல புறப்பட்டு இப்ப வந்துட்டு இருக்காரு. பிளைட் சரியா 6:30 மணிக்கு மெட்ராஸ்க்கு வந்துடும். அவரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணி அவர் தங்கறதுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை சார். வந்து என்ன? ஒண்ணும் இல்ல சார். அவரை எந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஸ்டே பண்ண வைக்கிறது? ஹோட்டல் கோல்டன் கேட்ஸ்ல ஏற்கனவே ரூம் போட்டாச்சு. ஸ்பெஷல் ஸ்வீட். சேர்மன் தேவாம்சத்தை ரிசீவ் பண்ணி அவர் மெட்ராஸ்ல இருக்க போற 4 நாளும் அவரை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுதான். எப்பவுமே அவர் மெட்ராஸ் வந்தா அவரோடவே இருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர் கமலக்கண்ணனுக்கு ஜாண்டிஸ் அட்டாக் ஆகி வீட்டுல பெட்ரெஸ்ட்ல இருக்காரு. சோ இந்த தடவை அந்த பொறுப்பு உனக்கு அலாட் ஆயிருக்கு. காலையில 10 மணில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நீ அவர் கூட இருந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆபீஸ்க்கு நீ வர வேண்டியதே இல்ல. சேர்மன் தங்கி இருக்கிற 4 நாளும் நீ வீட்டுல இருந்தே ஹோட்டலுக்கு போயிடலாம். எஸ் சார். உனக்கு சேர்மன் கிட்ட பேசி பழக்கம் இருக்கா? இல்ல சார். ஆபீஸ்க்கு வர சமயங்கள்ல விஷ் பண்றதோட சரி. அவரு கொஞ்சம் ரிசர்வ் டைப். வடவடன்னு யாராவது பேசினா அவருக்கு பிடிக்காது. அவர் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். எஸ் சார். இப்போ மணி 5:15. நீ குளிச்சுட்டு ஏர்போர்ட் போறதுக்கும் பிளைட் வர்றதுக்கும் சரியா இருக்கும். கம்பெனி கார் 5:45 உன் வீட்டுக்கு வந்துடும். நான் 15 நிமிஷத்துல ரெடி ஆயிருவேன் சார். குட். சேர்மனை ரிசீவ் பண்ணதும் எனக்கு போன்ல தகவல் கொடு. எஸ் சார். பிரேம் போனை ஊமையாக்கி விட்டு திரும்பி மாதுரியை பார்த்தான். அவள் கேட்டாள், போன்ல யாருங்க? விவரம் சொன்னான். மாதுரியின் குங்குமப்பூ நிற முகம் கோபத்துக்கு போயிற்று. நீங்க அந்த கம்பெனில சீஃப் அக்கவுண்ட் ஆபீசர். இந்த அட்டெண்டர் வேலையெல்லாம் பார்க்க எதுக்காக ஒத்துக்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணத்தை மென்ஷன் பண்ணி முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்படி எல்லாம் சொல்ல முடியாத மாதிரி. வரப்போறது போர்டு சேர்மன்.
சொல்லிக்கொண்டே கட்டிலை விட்டு கீழே இறங்கினான். உனக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டு கிளம்பணும். என்னங்க நல்ல நாள் அதுவுமா வீட்டுல இருக்காம காலங்காத்தால கிளம்புறீங்க? என்ன செய்யறது? பிரைவேட் கம்பெனி உத்தியோகம் இப்படித்தான். டாய்லெட்ல இருக்கும்போது போன் வரும், எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு ஓடணும். நானும் ஒரு பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். எவ்வளவு லிபரலா இருக்காங்க தெரியுமா? தலைவலின்னு சொன்னா போதும், மாத்திரையும் கையில கொடுத்து லீவையும் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. சரி மாதிரி, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, அரை மணி நேரத்துக்குள்ள நான் குளிச்சு ரெடி ஆகணும். பிரேம் சொல்லிக்கொண்டே நகர முயல மாதுரி அவனுடைய தோளை பற்றி நிறுத்தினாள். என்னங்க, நீங்க எனக்காக வாங்கி வச்சிருக்கிற அந்த பிரசன்டேஷனை பத்தி க்ளூ எதுவும் கொடுக்காம போறீங்களே? க்ளூ தானே? ஆமா, முதல் எழுத்து கே. நான் குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் யோசனை பண்ணு. குளியல் அறைக்குள் நுழைந்து விட்டான் பிரேம். 20 நிமிடம் கழித்து குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்டு சாக்லேட் நிற சஃபாரிக்கு மாறி கண்ணாடி முன் நின்ற போது மாதுரி காபி டம்ளரோடு வந்தாள். அது என்ன கேல ஆரம்பிக்கிற பிரசன்டேஷன்? தெரியலையா? இன்னொரு க்ளூ கொடுக்கட்டுமா? அது ரெடிமேட் மாதிரி, நினைச்ச நேரம் வாங்கலாம் கொடுக்கலாம். விலை நாம சொல்ற விலைதான். எங்க கிடைக்கும்? உதட்டை காட்டினான் பிரேம். சீ கிஸ்ஸா? அதே அதே. பிரசன்ட் பண்ண இப்பவே ரெடி, வாங்கிக்கிறியா? இன்னைக்கு வரலட்சுமி விரதம். உங்க மேலப்பட்ட காத்து கூட என் மேலப்படக்கூடாது. 2 அடி தள்ளியே நில்லுங்க. கணவனையும் மனைவியையும் பிரிக்கிற இந்த விரதம் நமக்கு தேவையா? இது பவர்ஃபுல் விரதம். தாலிக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கக்கூடிய விரதம். 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 144 தடை. சரி, இன்னைக்கு நீ ஆபீஸ் போறியா இல்ல லீவா? லீவ் எல்லாம் கிடையாது, ஆபீஸ்க்கு போறேன். ஆனா சாயந்தரம் சீக்கிரமாவே வந்துருவேன். இதே திரு கல்யாணி மாமி வீட்டுல இன்னைக்கு சுமங்கலி பூஜை வச்சிருக்காங்க. கட்டாயமா வர சொல்லிட்டு போயிருக்காங்க மாமி. மாதுரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வீட்டு வாசலில் கார் ஹார்ன் பிளிரியது. கார் வந்தாச்சு, நான் கிளம்புறேன். சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவீங்க? சொல்ல முடியாது. சேர்மன் எத்தனை மணிக்கு தலையாட்டுறாரோ அப்பதான் கிளம்ப முடியும். பிரேம் வாசலில் நின்று கொண்டிருந்த காரை நோக்கி போனான். போர்டு சேர்மன் தேவாம்சத்தை ஏர்போர்ட்டில் ரிசீவ் செய்து கொண்டு கிண்டியின் கோடியில் முளைத்திருந்த கோல்டன் கேட்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சேர்ந்த போது காலை 8 மணி. டெல்லி பிளைட் 1 மணி நேரம் லேட். 60 வயதை நெருங்கிக் கொண்டிருந்த தேவாம்சம் தன் வயதை காட்டிக்கொள்ள பிரியப்படாமல் தலைக்கு துல்லியமாய் டை அடித்து ஒரு கட்டாய இளமைக்கு திரும்பியிருந்தார். முன் வரிசை பற்களில் 2 தங்கம், பராமரிக்கப்பட்ட கிருதா, பெல்ட்டுக்கு பணிய மறுக்கும் தொப்பை, ஹோட்டலின் ஸ்பெஷல் சூட், ஏர் கண்டிஷனின் ஜில்லிப்பில் இருக்க தேவாம்சம் கட்டிலுக்கு சாய்ந்து உட்கார்ந்தபடி எதிரே நின்று கொண்டிருந்த பிரேமை ஏறிட்டார். இந்த ஹோட்டலுக்கு நீங்க வர்றது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். ஆமா சார். மிஸ்டர் பிரேம், நான் கொஞ்சம் ஜாலி டைப் பேர். மெட்ராஸ்க்கு வர்றதே 4 நாள் சந்தோஷமா இருந்துட்டு போறதுக்காக தான். லிக்கர், கேர்ள்ஸ் எல்லாம் உண்டு. அந்த இன்டர்காம் போனை எடுத்து ரிசப்ஷனை கூப்பிட்டு வேற பாலுவை வர சொல்லுங்க. பிரேம் சில வினாடிகள் திகைத்து விட்டு இன்டர்காமில் தொடர்பு கொள்ள அடுத்த 5வது நிமிடம் வேறர் பாலு தேவாம்சத்துக்கு முன்பாய் பவ்யமாய் நின்று கொண்டிருந்தான். உதட்டில் பழக்க தோஷ சிரிப்பு. என்ன பாலு, நல்லா இருக்கியா? இருக்க சார். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் 4-5 நாள் தங்க போறேன். பாலு பழுதான பல் வரிசையில் சிரித்தான். ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். கையில ஃப்ரெஷ்ஷா பார்ட்டி இருக்கு சார். போட்டோ வச்சிருக்கியா? இதோ சட்டை பாக்கெட்டில் இருந்து போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒன்றை எடுத்து நீட்டினான். பாருங்க சார். அவர் வாங்கி பார்த்து கொண்டிருக்கும் போதே பாலு சொன்னான். பேரு மாதுரி சார். கல்யாணம் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. நைட்ல வரமாட்டா. பகல் நேரத்துல தகவல் கொடுத்தா பர்மிஷன் போட்டு வந்துருவா. கொஞ்சம் காஸ்ட்லி. பிரேமின் இருதயத்துக்கு குறுக்கே ஆணி ஒன்று வேகமாய் கோடு போட்டது. அத்தியாயம் 2. பிரேமின் உடம்புக்குள் இருந்த மொத்த ரத்தமும் ஒரு கொதிநிலைக்கு போயிருக்க எல்லா இடங்களிலும் வியர்த்தது. பேர் என்ன சொன்னா? மாதுரியா மாதவியா? மாதுரிதான். அட்சர சுத்தமாய் காதுகளில் விழுந்ததே. கச்சிஃபை எடுத்து வியர்த்த முகத்தை பிரேம் ஒட்டிக்கொள்ள தேவாம்சத்திற்கும் வேறர் பாலுவுக்கும் இடையே சம்பாஷணை தொடர்ந்தது. காஸ்ட்லின்னா எவ்வளவு? அந்த பொண்ணு வந்து உங்களை பார்த்துட்டு ஓகே சொன்ன பின்னாடி அவளே ரேட்டை பிக்ஸ் பண்ணுவா. 1 மணி நேரத்துக்கு மேல இருக்க மாட்டா. காரணம் ஆபீஸ் பர்மிஷன் போட்டுதான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வருவா. தேவாம்சம் சிரித்தார். ரொம்ப கெடுபிடி பண்றாளோ? ஃபிகர் அப்படி சார். போட்டோவை பாத்தீங்களா? இவ மட்டும் சினி ஃபீல்டுக்கு போயிருந்தா ஹிந்தி வரைக்கும் போய் கலக்கிருப்பா. தேவாம்சம் போட்டோவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார். போட்டோவுல இருக்கும் போதே ஷாக் அடிக்குது. இன்னைக்கு இவளையே ஏற்பாடு பண்ணிரு. மதியானம் 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள ஏற்பாடு பண்ணா உங்களுக்கு வசதியா இருக்குமா சார்? தேவாம்சம் புன்னகைத்தார். எந்த நேரம் வசதிப்படும்னு அவளை கேளு. நான் எந்த நிமிஷமும் ரெடி. இப்பவே வராளா? சரிதான், இப்ப போய் பேசிடலாம் சார். முதல்ல போ, வேற யாருக்காவது ரிசர்வ் ஆயிட போறா. வேறர் பாலு போட்டோவை யூனிஃபார்மின் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டு வெளியேறினான். தேவாம்சம் கட்டிலில் மல்லாந்தபடி கூப்பிட்டார். பிரேம், என்னோட ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப வயசு 58. இந்த வயசுலயும் எனக்கு பெண்கள் தேவைப்படுறாங்க. I could not control myself. இது தப்புன்னு தெரியுது, ஆனா தவிர்க்க முடியல. இது சம்பந்தமா டாக்டர்களை கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். இந்த விபரீத அன்யூஷுவல் செக்ஸ் உணர்ச்சிகளுக்கு உடம்புல சுரக்கிற சில ஹார்மோன்ஸ் தான் காரணம். அந்த செக்ஸ் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்க முயற்சிக்க பண்ணா ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலான்னு வார்ன் பண்ணாரு. கோ டு செக்ஸ், நோ ஹார்ம்னு சொல்லிட்டாரு. என்னோட 40வது வயசுலயே மனைவியை இழந்துட்டேன். அப்பவே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து 2வது கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாததுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தவறிட்டேன். பேசிக்கொண்டே போனவர் சட்டென்று பேச்சை நிறுத்தி பிரேமை நெற்றி சுருங்க பார்த்தார். பிரேம், இந்த ஏசி ரூம்ல ஏன் இப்படி வேர்த்து வழியறீங்க? ஏசி உங்களுக்கு போதலன்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் இனஃப் சார்.
பின்ன ஏன் இந்த ஸ்வெட்டிங்? சில சமயங்கள்ல எனக்கு இப்படி வேர்க்கிறது உண்டு சார், டியூ டு பிபி. இந்த சின்ன வயசுல பிபியா? டேக் கேர் யங் மேன், மேரிடு தானே? ஆமா சார். குழந்தைங்க? இன்னும் இல்ல சார். தேவாம்சம் அடுத்ததாய் ஏதோ பேச வாய் அசைத்த வினாடி தலைமாட்டில் இருந்த டெலிபோன் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தார். எஸ் சார், நான் பட்டாபிராமன் ஜிஎம். பட்டாபிராமா, எப்படி இருக்க? ஃபைன் சார். ஃபிளைட் 1 மணி நேரம் லேட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எந்த ஃபிளைட் சரியான நேரத்துக்கு வருது? தேசமே ஸ்லோ ப்ராக்ரஸ்ல இருக்கு. உங்களுக்கு உதவியா இந்த தடவை நம்ம கம்பெனி ஸ்டாஃப் பிரேமா அனுப்பியிருந்தேன். வழக்கமா உங்களை ரிசீவ் பண்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் கமலக்கண்ணனுக்கு சிவியர் ஜாண்டிஸ். நோ ப்ராப்ளம், மிஸ்டர் பிரேம் இஸ் ஓகே. கமலக்கண்ணன் மாதிரி இவர் வளன்னு பேசுறது இல்ல. ஐ லைக் ஹிம். இனிமே என்னோட சென்னை விசிட்டுக்கு இவரையே அனுப்பிடு. எஸ் சார். அப்புறம் என்ன விஷயம்? உங்க கையெழுத்துக்காக சில முக்கியமான ஃபைல்ஸ் காத்துட்டு இருக்கு சார். நீங்க எத்தனை மணிக்கு ஆபீஸ் வரீங்கன்னு தெரிஞ்சா ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருவேன். இன்னைக்கு நோ ஆபீஸ் ஒர்க். ஹோட்டல் ரூமை விட்டு நாளைக்கு காலையில தான் கிளம்பி வருவேன். சார், 1 மணி நேரம் வந்துட்டு போனா பரவாயில்ல. சில ஃபைல்ஸ் உங்க கையெழுத்துக்காக லாங் பெண்டிங். அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு, மிஸ்டர் பிரேமை இப்போ உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். முக்கியமான ஃபைல்ஸ் மட்டும் கொடுத்து விடு. கையெழுத்து போட்டு உடனே அனுப்பி வச்சிடறேன். தேங்க்யூ சார். பட்டாபிராமா, சொல்லுங்க சார். போன தடவை வாங்கி அனுப்பினியே ராயல் சல்யூட் விஸ்கி, அதே மாதிரி இந்த தடவையும் ஒண்ணு வாங்கி அனுப்பு. சரி சார். அப்படியே ஒரு நாள் மத்தியானத்துக்கு உங்க வீட்டு கேரியர் சாப்பாடு எனக்கு வேணும். நீங்க சொல்லணுமா சார்? அனுப்பிடுறேன். நான்வெஜ் தெரியும் சார். உங்களுக்கு பிடிச்ச எறா பிரியாணி கண்டிப்பா இருக்கும் சார். குட். ரிசீவரை வைத்த தேவாம்சம் எதிரே நின்று கொண்டிருந்த பிரேமை ஏறிட்டார். பிரேம் சார், நீங்க உடனே நம்ம ஜிஎம் போய் பாருங்க. அவர் சில முக்கியமான ஃபைல்ஸ் கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்திருக்க. எஸ் சார். பிரேம் தலையாட்டி விட்டு அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். இதயம் உச்சகதியில் அடித்துக் கொள்ள உடம்பு பரபரத்தது. முதல்ல அந்த பேரர் பாலுவை பார்க்கணும். லிப்டை நோக்கி வேகமாய் போனான். எதிரே ஒரு பேரர் காஃபி செட் ட்ரேயுடன் வர பிரேம் விசாரித்தான். பேரர் பாலு எங்க? கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தா சார். ரிசப்ஷன் கிட்ட நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாரு. பிரேம் லிப்டுக்குள் நுழைந்து ஜி பட்டனை தட்ட அது கிரவுண்ட் ஃப்ளோரை நோக்கி போயிட்டு. கடவுளே, பேரரோட சட்டப்பையில இருக்கிற போட்டோல என் மாதிரி இருக்கக்கூடாது. அது வேற யாராவதா இருக்கணும். லிப்ட் தரைக்கு முட்டிக்கொண்டு கதவுகளை சத்தம் இல்லாமல் பிளந்து வழி ஏற்படுத்தி கொடுத்தது. பிரேம் வெளிப்பட்டு ரிசப்ஷன் கவுண்டரை பார்த்தான். பேரர் பாலு அங்கே இல்லை. ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் மட்டும் டெலிபோனில் யாருடனோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். பிரேம் அவனை நெருங்கி எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்ல அவன் ரிசீவரின் வாயை இடது கை விரல்களால் பொத்திக் கொண்டு எஸ் என்றான். பேரர் பாலு பார்க்கணுமா சார்? ஆமா, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெளியே புறப்பட்டு போனாரு. ஏதாவது சர்வீஸ் தேவையா சார்? நான் வேணும்னா வேற பேரரை ஏற்பாடு பண்ணி தரட்டுமா? வேணாம், பாலுவை பர்சனலா பார்க்கணும். மேட்டர் கொஞ்சம் அர்ஜென்ட். வெயிட் மினிட் சார், கேட் வாட்ச்மேனை என்கொயர் பண்ணி பார்க்கலாம் சொன்ன ரிசப்ஷனிஸ்ட் பக்கத்தில் இருந்த இன்டர்காம் ரிசீவரை ஒரு பட்டனை தட்டிவிட்டு பேசினான். பேரர் பாலு வெளியே போயாச்சா? போயாச்சு சார். ஆளு கார்னர் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன விஷயம் சார்? நீ உடனே பாலுவை போய் பார்த்து ரிசப்ஷனுக்கு வர சொல்லு. சரி சார். ரிசப்ஷனிஸ்ட் ரிசீவரை வைத்து விட்டு பிரேமை ஏறிட்டான். நீங்க அந்த சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணுங்க. வாட்ச்மேன் பேரர் பாலுவை கூட்டிட்டு வந்துருவான். பிரேம் பதட்டத்தை காட்டிக் கொள்ளாமல் சோஃபாவுக்கு போய் சாய்ந்தான். இதயம் எகிரி விழும் சைஸில் துடித்துக் கொண்டிருந்தது. பாலு கிட்ட இருக்கிற போட்டோ என் மாதிரியா இருக்கக்கூடாது, என் மாதிரியா இருக்கக்கூடாது. வார்த்தைகள் ஜெபிக்கிற மாதிரி மூளைக்குள் இருந்து தெரித்து விழுந்து கொண்டிருந்தன. 5 நிமிடங்கள் 5 யுகங்களாக மாறி கரைந்து போயிருந்த போது லானை ஒட்டிய கான்கிரீட் பேவ்மெண்டில் யூனிஃபார்மை தவிர்த்து சாதாரண பேண்ட் ஷர்ட்டில் இருந்த பேரர் பாலு வேக வேகமாய் ரிசப்ஷனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். பிரேமுக்கு இருப்பு கொள்ளவில்லை. எழுந்து நின்றான். கால்கள் பின்னிக் கொண்ட மாதிரியான ஒரு உணர்வு. வாய், நாக்கு, தொண்டை எல்லாமே சஹாரா பாலைவனமாய் வறண்டு போய் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்ட மாதிரியான அவஸ்தையை கொடுத்தது. பாலு வந்ததும் எடுத்து எடுப்பிலேயே பேச்ச ஆரம்பிச்சு போட்டோவை கேட்டக்கூடாது. கொஞ்சம் ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் கேஷுவலா பேசிக்கிட்டே போட்டோவை கேட்கணும். பாலு இப்போது போர்டிகோ படிகளில் ஏறி வேக வேகமாய் வந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 3. வேக வேகமாய் வந்து கொண்டிருந்த பேரர் பாலுவையே இமைக்காமல் பார்த்தான் பிரேம். இவன்கிட்ட இருந்து எப்படி பேச்ச ஆரம்பிச்சு இந்த போட்டோவை கேட்கறது? இருதயம் தாறுமாறான துடிப்பில் இருந்தது. பின்னங்கழுத்து வியர்த்து ஊட்டியது. சட்டை நனைந்து முதுகோடு ஒட்டி கொண்டது. நாக்கும் தொண்டையும் உப்பு காகிதமாய் உலர்ந்து போய் மூச்சு முட்டிக் கொண்ட மாதிரியான உணர்வு. பிரேம் இவ்வளவு அவஸ்தைகளோடு திணறிக் கொண்டிருக்கும் போதே பாலு போர்டிகோ படிகளை முடித்துக் கொண்டு ரிசப்ஷன் ஹாலுக்குள் நுழைந்து ஒரு குழப்ப பார்வையோடு ரிசப்ஷனிஸ்டை நெருங்க ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் பிரேமை சுட்டி காட்டினான். சார் தான் உன்னை கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேளு. பாலு பிரேமை பார்த்து உதட்டில் ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு வேக வேகமாய் வந்தான். பிரேம் அவனை நோக்கி நகர்ந்த வினாடி பக்கவாட்டில் இருந்து அந்த பெண் குரல் எழுந்தது. ஹலோ மிஸ்டர் பிரேம். திரும்பினான். ஷர்மிளா நின்று கொண்டிருந்தாள். மாதிரி மெம்பராக இருக்கும் லேடிஸ் கிளப்புக்கு இந்த ஷர்மிளா தான் பிரசிடென்ட். அந்த 40 வயதிலும் சல்வார் கமீஸ் அணிந்து பார்க்கிற ஆண்களை இம்சை செய்கிற ரகம். எல்லா பாஷைகளிலும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கும் அவளிடம் யார் எந்த நேரத்தில் சிக்கினாலும் சரி 1 மணி நேரம் பாழ். கேட்டாள். என்ன மிஸ்டர் பிரேம், இந்த நேரத்துல இந்த ஸ்டார் ஹோட்டல்ல இங்க? அது வந்து எனிதிங் கான்ஃபிடென்ஷியல்?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க கம்பெனியோட போர்டு சேர்மன் இங்க ஸ்டே பண்ணிருக்காரு. அவரை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. கேர்டேக்கர்னு சொல்லுங்க. ஆமா, பாலு குறுக்கிட்டான். சார், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? பிரேம் கையில் இருந்த கர்ச்சீஃபால் நெற்றி வியர்வையை ஒட்டிக்கொண்டு அசந்தர்ப்பமாய் சிரித்தான். அது ஒண்ணும் இல்ல, சேர்மேன் உங்ககிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதையெல்லாம் சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு நேரத்துக்கு பண்ணணும், இல்லன்னா அவருக்கு கோபம் வந்துடும். பாலு தன் பான் கரை பற்களை காட்டி சிரித்தான். இதெல்லாம் எனக்கு தெரியாதா சார்? அவருக்கு எந்தெந்த நேரத்துல எது எது வேணும்னு எனக்கு தான் சார் தெரியும். இப்ப கூட அவர் காரியமா தான் பர்மிஷன் போட்டு வெளியில போயிட்டு இருக்கிறேன். அட, அப்படியா? சரி சரி. பிரேம் தலையாட்டி விட்டு மேற்கொண்டு என்ன பேசுவது என்று திணற பாலு கேட்டான். நான் புறப்படலாமா சார்? பிரேம் ஷர்மிளாவை அவஸ்தையோடு பார்த்துக் கொண்டே தலையாட்டி வைக்க பாலு விஷ் பண்ணிவிட்டு நகர்ந்தான். போகிற அவனுடைய முதுகையே வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்த பிரேமை ஷர்மிளாவின் குரல் கலைத்தது. மிஸ்டர் பிரேம். அவளிடம் நிமிர்ந்தான். இந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசில ஏன் இப்படி வேர்த்து வழியறீங்க? தெரியல, லேசா ஸ்வெட்டிங். ஐ திங்க் யூ ஆர் நாட் இன் நார்மல் மூட். நோ, ஐ எம் ஆல் ரைட். சேர்மேன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்மேன். அவர் சொன்னபடி எதுவும் நடக்கலன்னா கண்டபடிக்கு சத்தம் போடுவாரு. அதை நினைச்சு கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். மத்தபடி எதுவும் இல்ல. பை தி வே, நீங்க எங்க இந்த ஹோட்டல் பக்கம்? 4வது மாடி கான்ஃபரன்ஸ் ஹால்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? 100 வாரத்துல 100 கோடி ரூபாய் டெபாசிட்டா கலெக்ட் பண்ணதுக்காக குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு ஒரு பாராட்டு விழா. விழா நிகழ்ச்சிகளை கம்பேர் பண்ண போறது நான் தான். அதான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். பேங்க் பீப்புள் யாரும் வரல. என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது தான் உங்களை பார்த்தேன். மாதிரி எப்படி இருக்கா? ஃபைன். இப்பெல்லாம் அவ லேடிஸ் கிளப்புக்கு வர்றதே இல்ல. காரணம் கேட்டா ஆபீஸ்ல ஓட்டி அது இதுன்னு சொல்றா. வாஸ்தவமா? வாஸ்தவம் தான். இப்போ டாக்ஸ் பீரியட் சாயந்தரம் லேட்டா தான் வரா. அப்படி சோஃபால உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாமா? சாரி மிஸ்ஸஸ் ஷர்மிளா, நான் இப்போ சில ஃபைல்களை கொண்டுட்டு வர்றதுக்காக ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். உட்காந்து பேச நேரம் இல்ல. இட்ஸ் ஓகே, நீங்க புறப்படுங்க. பேங்க் பீப்புள் வர்ற வரைக்கும் நான் ரிசப்ஷன்ல உட்காந்து ஏதாவது ஒரு டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஷர்மிளா தலையசைப்போடு டிவி பெட்டியை நோக்கி நகர ஆரம்பித்து விட பிரேம் விட்டால் போதும் என்கிற தினசில் போர்டிகோவுக்கு வந்து காருக்குள் திணிந்தான். வேற பாலு பஸ் ஸ்டாப்ல இருக்கலாம். போய் மடக்கி கார்ல ஏத்திக்கிட்டு கேஷுவலா பேசுற மாதிரி பேசி போட்டோ வாங்கி பாத்திரலாம். காரை எடுத்து இடுப்பிலேயே வேகமாய் விரட்டி காம்பவுண்ட் கேட்டை கடந்து ரோட்டுக்கு வந்தான். திருமுனையில் பஸ் ஸ்டாப் தெரிந்தது. காரை பஸ் ஸ்டாப்புக்கு எதிராக நிறுத்திக் கொண்டு தலையை நீட்டி பஸ்ஸுக்காக காத்திருந்த கும்பலில் பாலுவின் முகத்தை தேடினான். பள்ளிக்கு போகும் குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள், ஆபீஸ் கோயர்களுக்கு நடுவில் பாலுவின் முகம் கிடைக்கவில்லை. அதுக்குள்ள பஸ் ஏறி கிளம்பிட்டானா? பஸ்ஸுக்கு காத்திருந்த கும்பலை மறுபடியும் 2 தடவை பார்வையால் கழுவிவிட்டு காரை நகர்த்தினான் பிரேம். இனி பாலுவை பிடிக்க முடியாது. அவன் சேர்மனுக்காக ஏற்பாடு செய்ய போயிருக்கிற பெண் என் மாதிரியா இல்ல வேற யாராவதா அப்படிங்கிறது மதியானத்துக்குள்ள தெரிஞ்சிடும். அந்த நிமிஷம் வர்ற வரைக்கும் எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கி வச்சுக்கிட்டு பொறுமையா காத்திருக்க வேண்டியதுதான். வியர்த்து வழிகிற முகத்தோடு ஆபீஸை நோக்கி காரை செலுத்தினான் பிரேம். காரை ஆபீஸ் போர்டிகோவில் சொருகிவிட்டு பிரேம் உள்ளே நுழைந்த போது நேரம் காலை 10:15 மணி. ஆபீஸ் ஏர் கண்டிஷனரின் ஜில்லிப்பில் மௌனமாய் கம்ப்யூட்டர்களின் உதவியோடு இயங்கிக் கொண்டிருந்தது. பியூன் டேவிட் அடித்த சல்யூட்டை பொருட்படுத்தாத பிரேம் கேட்டான். ஜிஎம் வந்துட்டாரா? இப்பதான் வந்தார் சார். பிரேம் போனான். ஜெனரல் மேனேஜர் பட்டாபிராம் என்று பித்தளை எழுத்துக்கள் பதிக்கப்பட்ட அறை கதவுக்கு முன்னாலே நின்று மெல்ல ஆட்காட்டி விரலை மடக்கி தட்டினான். டொக் டொக். ப்ளீஸ் கம் இன். டோர் க்ளோஷரை தள்ளியபடி பிரேம் உள்ளே நுழைந்தான். குட் மார்னிங் சார். வா பிரேம், ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்தியா? ஆமா சார். ஒரு நிமிஷம் உட்கார். சேர்மன் கையெழுத்து போட வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாத்துறேன். பிரேம் தலையாட்டி விட்டு உட்கார்ந்தான். சேர்மன் உங்ககிட்ட நல்லா பேசினாரா? பேசினார் சார். அவர் எதையுமே கொஞ்சம் வெளிப்படையா பேசுற டைப்பு. கெட்ட பழக்கங்கள்னு நாம நினைக்கிறதெல்லாம் அவர் சகஜமா தொட்டு பார்க்கக்கூடியவர். கண்டும் காணாத மாதிரி போயிடு. ஜிஎம் அவனை உற்று பார்த்தார். என்ன இன்னைக்கு ரொம்பவும் டல் அடிக்கிற? சேர்மன் ஏதாவது கோவமா பேசிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பின்ன லேசா தலைவலி. ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எழுந்து ஏர்போர்ட்டுக்கு போனது ஹெல்த்துக்கு ஒத்துக்கல. மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், சரியா போயிடும். தலைவலி தானே, கேன்டீனுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வா. தலைவலி காணாம போயிடும். அதுக்குள்ள நான் ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துறேன். பிரேம் தலையசைத்து விட்டு அறையில் இருந்து வெளிப்பட்டு தன்னுடைய ஒர்க்கிங் ஸ்பாட் கேபினை கடக்கும் போது ஒரு வினாடி நின்றான். மாதிரியோட ஆபீஸ்க்கு போன் செஞ்சு அவளோட பேசி பார்க்கலாமா? யோசனையை செயல்படுத்த தன்னுடைய கேபினுக்குள் நுழைந்து டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுத்து மாதுரியின் ஆபீஸ் எண்களை டயலில் தட்டினான். மறுமுனையில் ரிங் போயிற்று. உடனே ரிசீவர் எடுக்கப்பட்டது. எஸ், பெண் டெலிபோன் ஆபரேட்டரின் குரல். மிஸ்ஸஸ் மாதுரி ப்ளீஸ். அவங்க மேனேஜர் ரூம்ல பிஸியா இருக்காங்க. மேனேஜர் லெட்டர்ஸ் டிக்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மிஸ்ஸஸ் மாதுரி அவைலபிளா இருக்க மாட்டாங்க. நீங்க யார் பேசுறது? ஏதாவது மெசேஜ் இருந்தா சொல்லுங்க, நோட் பண்ணி அவங்க வெளியில வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நோ தேங்க்ஸ், மறுபடியும் நானே கான்டாக்ட் பண்றேன். ரிசீவரை வைத்த பிரேம் கேபினை விட்டு வெளியே வந்து ஆபீஸுக்கு பின்பக்கம் இருந்த கேன்டீனை நோக்கி நடை போட்டான். மனசுக்குள் சந்தேக சிலந்தி வட்டமடித்தது. போன மாதத்தில் ஒரு நாள் கழுத்தில் நெக்லஸோடு எதிரே வந்து நின்றாள் மாதுரி. என்னங்க, நெக்லஸ் நல்லா இருக்கா? ஏது? ஒரு நகைக்கடையில சீட்டு போட்டுட்டு வந்தேன். ஒவ்வொரு மாசமும் குழுக்கள் முறையில ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நெக்லஸ் கொடுப்பாங்க. இந்த மாசம் குழுக்கள்ல என்னோட பேர் வந்துச்சு. எத்தனை பவுன்? 5.
பரவாயில்லையே, இன்னும் 2 சீட்டு போட்டிருக்க. குலுக்கல்ல பேர் வந்தா என்னோட கைகளுக்கு 4 வளையல் கிடைக்கும். அப்போது சந்தோஷப்பட்ட மனது இப்போது வலித்தது. உண்மையிலேயே மாதுரிக்கு நெக்லஸ் கிடைச்சது சீட்டு குலுக்கல்ல தானா, இல்ல வேற வழியில சம்பாதிச்சு வாங்கினதா? அது என்ன நகை கடை? பேரு தெரிஞ்சா விசாரிச்சு பாத்திரலாம் யோசித்தான் பிரேம். யோசித்த 10வது நிமிடம் மூளை பகுதியின் ஒரு ஓரத்தில் நியான் லைட் எழுத்துகளில் தரணி ஜுவல்லரி மார்ட் என்ற பெயர் மின்னியது. ஹோட்டலுக்கு போற வழியில தான் அந்த ஜுவல்லரி மார்ட் இருக்கு. ஃபைல்ஸோட திரும்பி போகும்போது ஒரு நிமிஷம் காரை நிறுத்தி விசாரிச்சு பாத்திர வேண்டியதுதான். அத்தியாயம் 4. பிரேம் ஹோட்டலுக்கு போகும் வழியில் இருந்த ஜன நெரிசலான ரோட்டுக்குள் காரை நுழைத்து அந்த தரணி ஜுவல்லரி மார்ட்டை தேட அது சுலபமாய் பெரிய நியான் போர்டுடன் கிடைத்தது. காரை ரோட்டோரமாய் ஒதுக்கி நிறுத்திவிட்டு மார்பிள் படியேறி வெல்கம் என்று ஆங்கிலம் பேசிய கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போனான். ஜுவல்லரி மார்ட் ஏசி காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்க வெல்வெட் சோபாக்களில் ஒரு கல்யாண கோஷ்டி உட்கார்ந்து நகைகளை பார்த்துக் கொண்டிருந்தது. துண்டு துண்டாய் சம்பாஷணைகள். கல்லு அவ்வளவு எடுப்பா இல்ல. இந்த கோதுமை டிசைனை பாரு, பவுன் விலை குறையுமா? 2 நாளைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும், 3வது நாள் ஏறிடும். பிரேம் கேஷ் கவுண்டரில் ஸ்ரீசூர்ணம் அணிந்து கொண்டிருந்த நபரை நோக்கி போனான். செல்போனில் பேசிக் கொண்டிருந்த அவர் தன் பார்வையில் பிரேமை வாங்கியதும் நிறுத்தி என்ன என்று கேட்டார். ஒரு சின்ன என்கொயரி. உட்காருங்க. தனக்கு எதிரில் இருந்த நாற்காலியை காட்டிவிட்டு அடுத்த நிமிடத்திற்குள்ளாக செல்போனில் பேச்சை முடித்துக் கொண்டு சொல்லுங்க என்றார். பிரேம் தயக்கமாக பேச்சை தொடர்ந்தான். உங்க கடையில நகை சீட்டு நடத்திட்டு வர்றதா கேள்விப்பட்டேன். ஆமா, ஒவ்வொரு மாசமும் குலுக்கல் முறையில சீட்டு மெம்பர்ஸ்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு 5 பவுன்ல நெக்லஸ் தர்றதாவும் கேள்விப்பட்டேன். வாஸ்தவம் தான். போன மாச குலுக்கல்ல யாருக்கு அந்த நெக்லஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு கேக்குறீங்க? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட மனைவிக்கு உங்க கடை சீட்டு குலுக்கல்ல நெக்லஸ் கிடைச்சிருக்கதா சொன்னாரு. அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கதான். உங்க ஃப்ரெண்ட் ஒய்ஃபோட பேரு? லக்ஷ்மி. வாயில் வந்த பேரை சொன்னான். அவர் புன்னகைத்தார். நான் சொல்ல வேண்டியதே இல்ல. கொஞ்சம் பின்னாடி திரும்பி சவுத்துல இருக்கிற அந்த போர்டை பாருங்க. பிரேம் திரும்பி பார்த்தான். சுவரில் அந்த போர்டு அப்படி இருக்க வெள்ளை பெயிண்டில் எழுத்துக்கள் வரி வரியாய் ஓடி இருந்தன. இந்த ஆண்டின் தங்க நெக்லஸ் அதிர்ஷ்டசாலிகள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று மாத பெயர்கள் தெரிய அதற்கு நேரே பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலி பெயர்கள் முழு முகவரியோடு தெரிந்தன. பிரேம் தன் பார்வையை பரபரவென்று ஓட்டி அந்த லிஸ்டில் மாதுரியின் பெயர் இருக்கிறதா என்று தேடினான். சரோஜா, பங்கஜம், காமாட்சி அம்மாள், புவனா என்று ஏதேதோ பெயர்கள் கண்ணில் பட்டு நழுவியதை தவிர மாதுரியின் பெயர் கிடைக்கவில்லை. கடைக்காரர் சிரித்தார். நீங்க சொன்ன அந்த லட்சுமி லிஸ்ட்லயே இல்ல. நெக்லஸ் கிடைச்சிருக்குன்னு விளையாட்டா போய் சொல்லிருக்கலாம். தரணி ஜுவல்லரி மார்ட்ங்கிற பேர்ல இந்த ஊர்ல வேற ஏதாவது பிரான்ச் இருக்கா? இல்லையே, தமிழ்நாட்டிலேயே இந்த பெயர்ல ஒரே ஒரு கடை தான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். பிரேம் வறண்ட புன்னகையோடு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கடையை விட்டு வெளியே வந்தான். வெயில் உடம்பை சுட்டது, ஆத்திரம் மனதை சுட்டது. பொய் சொல்லியிருக்கிறா மாதுரி. 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 20,000 வேணும். மாதுரிக்கு அவ்வளவு பணம் சுயமா எங்கேருந்து கிடைச்சது? உடம்பில் தொற்றிக்கொண்ட மெலிதான நடுக்கத்தோடு காருக்குள் நுழைந்து டிரைவிங் சீட்டுக்கு வந்தான். காரை நகர்த்த தோன்றாமல் ஸ்டீரிங்கில் தலையை கவிழ்த்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் கண்களை இறுக மூடினான். இருதயம் இருந்த இடத்தில் ஏதோ இரத்த காயம் இருப்பது போன்ற வலி. ஹோட்டலுக்கு போகவே பயமாக இருந்தது. என்ன செய்யலாம்? இந்த ஃபைல்களை எடுத்துக்கிட்டு சேர்மன் கிட்ட கொடுத்துட்டு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போயிடலாமா? அதுதான் சரி. காரை மெல்ல நகர்த்தினான். ஸ்டீரிங்கை நிதானமாக கையாண்டு ஹோட்டலுக்கு போய் சேர்ந்த போது 11 மணி. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு பாலைவனத்தின் நிசப்தத்தோடு இருக்க பிரேம் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு ஃபைல்களோடு காரிடாரில் நடந்து வரவேற்பறைக்குள் நுழைந்தான். ரிசப்ஷன் கவுண்டரில் இப்போது ஒரு பெண் டியூட்டியை ஏற்று தொப்புளை இலவசமாய் காட்டிக் கொண்டிருந்தாள். பிரேமை பார்த்ததுமே அவள் ஒரு இன்ஸ்டன்ட் புன்னகைக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். நின்றான். நீங்க மிஸ்டர் பிரேம்? எஸ். உங்க கம்பெனி சேர்மன் இப்போ பார்ல இருக்கிறாரு. நீங்க வந்தா அங்க வர சொன்னாரு. பார் எந்த பக்கம்? அதோ. அவள் சுட்டி காட்டிய வலது பக்கமாய் ஃபைல்களை அணைத்தபடி மெல்ல நடந்தான் பிரேம். மாதுரியின் ஞாபகம் வரும்போதெல்லாம் உடம்பின் ஏதாவது ஒரு பாகத்தில் கண்ணி வெடி வெடித்தது. ஒரு நிமிட நடையில் பார் என்ற தங்க நிற எழுத்துக்களோடு கதவு வர அதன் முன்னால் நின்றிருந்தவன் வெல்கம் சார் என்று தலை வணங்கி பாலிஷ் பூச்சில் குடித்திருந்த ரோஸ்வுட் கதவை கேக்கை வெட்டுவது போல் மெல்ல திறந்து விட்டான். பிரேம் உள்ளே போனான். வைகரை இருட்டு மாதிரியான சூழ்நிலை. மேஜைக்கு மட்டும் படும்படியாக கேண்டில் லைட் வெளிச்சம், சொற்ப கூட்டம். உஜாலா வெள்ளை யூனிஃபார்மில் ட்ரேக்களை ஏந்திய பேரர்கள் சத்தமில்லாமல் பூனை நடை நடந்து கொண்டிருந்தார்கள். பிரேம் அந்த அரை இருட்டில் தேவாம்சத்தை தேடினான். இடது பக்க மூலையோர மேஜையில் கிடைத்தார். கையில் வைத்திருந்த புனல் வடிவ கண்ணாடி டம்ளரில் விஸ்கியோடு கலந்த சோடா பொன்னிறமாய் அசைந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் போய் நின்றான். சார். 2 லார்ஜ் கொடுத்த போதையில் செல்லமாய் சிக்கியிருந்த தேவாம்சம் தலை நிமிர்ந்தார். இதழ்கள் கோடியில் ஒரு விஸ்கி சிரிப்பு மின்னி மறைந்தது. ஓ, வந்துட்டியா? காலையில் கொடுத்த மரியாதை இப்போது சேதமாகி இருந்தது. உட்கார். தயக்கமாய் உட்கார்ந்தான். பட்டாபிராமன் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டானா? கொடுத்து விட்டுருக்கிறார் சார். எத்தனை ஃபைல்? 7 சார். சரி, அதை அப்படியே வச்சுட்டு எனக்கு கம்பெனி கொடு. என்ன சாப்பிடுற? விஸ்கியா பிராந்தியா? சாரி சார், எனக்கு லிக்கர் சாப்பிட்டு பழக்கம் இல்ல.
என்னையா பச்சை குழந்தை மாதிரி வளர்ந்துருக்கிற? சரி பீர் எடுத்துக்க. அதுவும் பழக்கம் இல்ல சார். யோ, பீர் லிக்கர் வஸ்து கிடையாது, அது பார்லி வாட்டர். ஒன்னும் பண்ணாது. 4-5 தடவை யூரின் எக்ஸ்ட்ராவா போகும், அவ்வளவுதான். வேண்டாம் சார் ப்ளீஸ். என்னையா நீ எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அடுத்த தடவை சென்னை வர்றப்போ நீ என்ன ரிசீவ் பண்ண வராத. தேவாம்சம் எரிச்சலான குரலில் சொல்லிவிட்டு கையில் இருந்த விஸ்கியை உதட்டுக்கு கொடுத்து ஒரே மூச்சில் வயிற்றுக்கு வார்த்தார். காலியான டம்ளரை மேஜையின் மீது வைக்கும் போதே பார்வை தூரத்தில் இருந்த பேரர் மேல் நிலைத்தது. இடதுகை ஆட்காட்டி விரலை தலைக்கு மேல் உயர்த்தி வரும்படி சைகை செய்தார். வேக வேகமாய் வந்த பேரர் பக்கத்தில் வந்து குனிய ஒன் மோர் லார்ஜ் என்றார். நீ ஏதாவது கூல்ட்ரிங்க் சொல்லிக்கோ. கொக்கோ கோலா என்றான் பிரேம். நல்ல வேலை, இதையாவது பழக்கப்படுத்தி வச்சிருக்கியே. என்ன ஆளியா நீ? இந்த சின்ன வயசுல இப்படியா இழுத்து போத்திக்கிட்டு சாமியார் மாதிரி இருக்கிறது? லைஃபை என்ஜாய் பண்ணணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏற்கனவே இந்த கேள்வியை தேவாம்சம் கேட்டிருந்தாலும் பிரேம் தலையாட்டி வைத்தான். ஆயிடுச்சு சார். குழந்தைங்க? இதுவும் கேட்ட கேள்விதான். இன்னும் இல்ல சார். லவ் மேரேஜா அரேஞ்சா? அரேஞ்சு சார். பிறந்ததுல இருந்தே உன்னை ரொம்ப சுத்தமா வளர்த்துருக்காங்க, அதான் இப்படி இருக்க. தேவாம்சம் சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கும் போதே மேஜைக்கு முன்னால் யாரோ நிழல் உருவமாய் வந்து நின்றார்கள். பிரேம் தலையை உயர்த்த இருதயம் ஒருமுறை உதைத்துக் கொண்டது. பேரர் பாலு தேவாம்சம் மலர்ந்தார். என்ன பாலு, போன காரியம் என்னாச்சு? முடிச்சிட்டேன் சார். நீ சொன்ன பார்ட்டி தானே? ஆமா சார். டைம் பிக்ஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எப்போ? மதியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சார். என்ன பாலு, இப்படியா டைம் பிக்ஸ் பண்றது நடு மதியானம்? நானும் சொல்லி பார்த்தேன் சார், பார்ட்டி கேட்கல. இன்னைக்கு ஆபீஸ்ல பர்மிஷன் போட முடியாதான். லஞ்ச் அவர்ல வேணா வர்றேன்னு சொல்லுது. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கேன்சல் பண்ணிடலாம் சார். வேண்டாம், இருக்கட்டும் சார். என்ன பார்ட்டிய சரியா 2 மணிக்கு ரூம் விட்டு வெளியே அனுப்பிச்சிடணும். 1 மணி நேரத்துக்கு மேல என்னையா இருக்கு? சரியா 2 மணிக்கு அனுப்பிடுறேன் சார். பார்ட்டி கொஞ்சம் காஸ்ட்லி. அதான் சொல்லிட்டியே, நான் பாத்துக்கிறேன். பேர் என்ன சொன்ன? மாதுரி சார். பேரர் கொண்டு வந்து வைத்து விட்டு போன கோகோ கோலாவை கையில் எடுத்தான் பிரேம். அது கொதித்தது. அத்தியாயம் 5. பேரர் பாலு போய்விட தேவாம்சம் போதை ஈசிக்கொண்ட கண்களோடு பிரேமை ஏறிட்டார். என்னது திகைச்சு போய் உட்கார்ந்துட்ட? என்னடா இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தன், அதுவும் இந்த வயசுல ஒரு விமனைசரா இருக்கிறானேன்னு பாக்குறியா? என்ன செய்யறது? 10-15 வருஷமா உடம்பு அப்படியே பழகி போச்சு. இதெல்லாம் பாவம்னு உன்னோட மனசுக்கு படலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாவங்கள் லிஸ்ட்லயே வராது. எது பாவம் தெரியுமா? பொய் சொல்றது, நம்பிக்கை துரோகம் பண்றது, செஞ்ச நன்றியை மறக்கிறது, ஒருத்தரோட மனசை காயப்படுத்தாத எந்த செயலுமே பாவம் கிடையாது. என்ன நான் சொல்றது சரிதானே? என்னையா ஏசி பார்க்குள்ள உன்னோட முகம் இப்படி வேர்த்து கிடக்கு? அது வந்து சார், காலையில இருந்தே உடம்பு கொஞ்சம் முடியாம இருந்துச்சு. என்ன உடம்புக்கு? கொஞ்சம் ஃபீவரிஷா ஃபீல் பண்றேன். வெளியே போயிட்டு ஏசி ரூமுக்குள்ள வந்ததுமே உடம்புக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருக்கு. மாத்திரை ஏதாவது எடுத்துக்கிட்டியா? இல்ல சார், இனிமேதான் டாக்டரை போய் பார்க்கணும். கோலாவா அப்படியே வச்சுட்டு முதல்ல போய் டாக்டரை பாரு. டாக்டர் எல்லாம் வேண்டாம் சார், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போதும். அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு, இந்த ரூம் சாவி, போய் ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. நான் பாருக்குள்ள 12:30 மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா தான் ரூமுக்கு வருவேன். அது வரைக்கும் நீ நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சாவியை எடுத்து அவன் கையில் திணித்தார். சார், அது வந்து எதையும் சொல்லிட்டு இருக்காத. கோ அண்ட் டேக் ரெஸ்ட். தேவாம்சம் பெரிதாய் குரல் எடுத்து கத்தவும் பாருக்குள் இருந்த மற்றவர்கள் திரும்பி பார்க்க பிரேம் வேறு வழி இல்லாமல் சாவியோடு எழுந்தான். அறைக்குள் நுழைந்த பிரேம் கட்டிலுக்கு போய் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். இதயம் ஒரு அணு உலையாய் மாறி இருந்தது. உடம்பின் எல்லா ரத்த குழாய்களிலும் வெப்ப ரத்தம், நுரையீரல்களுக்குள்ளே போன காற்று உச்சபட்ச உஷ்ணத்தோடு வெளியே வந்தது. ஏன் மாதிரியா இப்படி? சினிமாவில காதலர்கள் கட்டி புரண்டு காதல் பண்ணும்போது தலையில அடிச்சுக்கிட்டு இந்த நடிகையை கல்யாணம் செய்ய போறவன் உலகத்திலேயே ஒரு மகாபாவியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரியா இப்படி? மனதுக்குள் ஒரு துளி நம்பிக்கை எட்டி பார்த்தது. ஒருவேளை பேரர் பாலு ஏற்பாடு செஞ்சது வேற ஒரு மாதிரியா இருக்குமோ? மணிக்கட்டில் நேரம் பார்த்தான் பிரேம். 11:45. இன்னும் 1.25 மணி நேரத்துல வரப்போறது ஏன் மாதிரியா இல்ல வேற யாராவதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கடவுளே, அது ஏன் மாதிரியா இருக்கக்கூடாது. மூடிக்கொண்ட கண்களுக்குள் நீர் சுரந்து விழியோரங்களை லேசாக கீறியது. நேரம் நழுவி 12 தொட்டு 12:15 தாவி 12:30 தொட்டது. முகத்தை 2 கைகளாலும் வழித்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் பிரேம். மாதிரியோட ஆபீஸ்க்கு போன் செஞ்சு அவளோட கேஷுவலா பேசி பார்க்கலாமா? போனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்ட பிரேம் டயலில் எண்களை தட்டி மாதுரியின் அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ள முயன்றான். முடியவில்லை. என்கேஜ் டோன். 10 நிமிட முயற்சிக்கு பின் இணைப்பு கிடைத்து ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் பேசினாள். எஸ் மிஸ்ஸஸ் மாதுரி ப்ளீஸ். நீங்க? மாதுரியோட ஹஸ்பண்ட். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. பிரேம் காத்திருந்தான். 30 வினாடிகளுக்கு பிறகு லைன் உயிருக்கு வர ரிசப்ஷனிஸ்ட் பேசினாள். சாரி சார், மாதுரி அவங்க சீட்ல இல்ல. ஹெட்லார் கிட்ட பேசின. மாதுரி பர்மிஷன்ல வெளியே போயிருக்கதா சொன்னாரு. அதுவும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனதா தகவல். 2 மணிக்கெல்லாம் வந்துருவாங்களாம். அவங்க கிட்ட சொல்றதுக்காக ஏதாவது மெசேஜ் இருக்கா சார்? ஒண்ணுமில்ல. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். பிரேம் ரிசீவரை வைத்தான். இருதயம் இப்போது குருட்சேத்திர போர்க்களமாய் மாறி இருந்தது. சரியா 12:40 பர்மிஷன் போட்டு கிளம்பி இருக்கிறா. சந்தேகமே இல்ல, இங்க வரப்போறது அவதான். என்ன செய்யலாம்? கையும் கடவுமா பிடிச்சிடலாமா? இல்ல எதுவும் தெரியாதது மாதிரி இருந்துடலாமா?
பிரேமின் மூளை பகுதியில் இருந்த நியூரான்கள் வலியோடு யோசிக்க அடுத்த வினாடி டொக் டொக் அறை கதவு தட்டப்பட்டது. பிரேம் எழுந்து போய் கதவை திறந்தான். சேர்மன் தேவாம்சம் அவிழ்ந்த ஆடையும் கலைந்த தலையும் விஸ்கியில் சிவப்பேறி போன விழிகளுமாய் நின்று கொண்டிருந்தார். உடம்பு லேசான தள்ளாட்டத்தில் இருந்தாலும் அவர் நிதானம் இழக்கவில்லை என்பதை அவருடைய புன்னகை காட்டியது. என்ன ரெஸ்ட் எடுத்தியா? எடுத்தா சார். இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? சரி, நீ போய் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு மேல என்னோட ரூமுக்கு வந்தா போதும். பிரேம் தலையாட்டி விட்டு அறைக்கு வெளியே வந்து வராந்தாவில் நடந்தான். மணிக்கட்டில் இருந்த வாட்ச் நேரம் 12:50 காட்டியது. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள மாதிரி வந்துருவா. என்ன செய்யலாம்? வர்றது அவதானா இல்ல வேற யாராவதா அப்படின்னு உறுதி செஞ்சுக்க வேண்டியது அவசியம். பிரேம் நின்று சுற்றும் முற்றும் பார்த்தான். வெறிச்சோடி போயிருந்த அந்த மாடி வராந்தாவின் முன்பக்க கோடியில் சிட் அவுட் கிரில் கம்பிகளோடு தெரிந்தது. அங்க போய் நின்னா ஹோட்டலோட முகப்புற போர்ட்டிகோவும் நல்லா தெரியும். மாதிரி எந்த வாகனத்துல வந்தாலும் அங்க இறங்கி போர்ட்டிகோ படியில ஏறுறத பார்க்க முடியும். பிரேம் நடந்து போய் சிட் அவுட் கிரில்லை பற்றி கொண்டு வெளியே எட்டி பார்க்க நினைத்த மாதிரியே ஹோட்டலின் முகப்பும் போர்ட்டிகோவும் தெரிந்தது. பிறர் பார்வைக்கு சிக்காத ஒரு கோணத்தில் நின்று கொண்ட பிரேம் ஆணி அடித்த மாதிரியான ஒரு பார்வையை போர்ட்டிகோவின் 200 அடி சதுர பரப்பில் நிறுத்தி கொண்டான். மணிக்கட்டில் மறுபடியும் நேரம் பார்த்தான். மணி 12:55. எந்த நிமிஷத்திலையும் மாதிரி வரலாம். இதயம் விழித்துக் கொண்ட ஒரு அலாரம் டைம் பீஸ் மாதிரி அலற இப்போது புது வியர்வை பின்னங்கழுத்தில் ஊறியது. கார்களில் யார் யாரோ வந்தார்கள், உள்ளே போனார்கள். கூர் சீவிய பார்வையால் ஒவ்வொருவரையும் கழுவி உள்ளே அனுப்பினான் பிரேம். 12:56, 12:57, 12:58, 12:59. கிரில் கம்பிகளை பற்றி இருந்த பிரேமின் கைகள் வியர்வையில் வழுக்கின. இப்போது நேரம் சரியாய் 1 மணி. எந்த வினாடியும் அவ வரலாம். கடவுளே, வரப்போற அந்த பெண் என் மாதிரியா இருந்துடக்கூடாது. வினாடிகள் ஜனித்து மரணித்துக் கொண்டிருக்க ஹோட்டலின் அகலமான அந்த காம்பவுண்ட் கேட் பரப்புக்குள் அந்த ஆட்டோ வேகமாய் நுழைந்து பிரேமின் பார்வைக்கு சிக்கியது. அந்த ஆட்டோவையே வெறித்தான். வேகத்தை குறைத்துக் கொண்ட ஆட்டோ போர்ட்டிகோவில் வந்து அரைவட்டம் அடித்துவிட்டு நின்றது. எகிரி விழுகிற மாதிரியான வேகத்தோடு துடித்துக் கொண்டிருந்த இருதயத்தை இடது கையால் அழுத்தி பிடித்துக் கொண்டு நடுக்கமாக ஆட்டோவை பார்த்தான். கொலுசு அணிந்த ஒரு கால் வெளியே நீண்டது. பிங்க் நிற சேலை தலைப்பு ஒரு வினாடி தெரிந்து மறைந்தது. மாதிரி கிட்ட இந்த நேரத்துல சேலைகள் இருக்கா? பிரேம் யோசித்துக் கொண்டிருந்த போதே ஆட்டோவில் இருந்து தொழில் தொங்கிய வேனிடி பேக்கோடு இறங்கிய அந்த பெண் மாதுரியே தான். கை தவறி விழுந்த கண்ணாடி பாத்திரமாய் நொறுங்கி போயிருந்த பிரேம் தன் கண்களை நம்ப முடியாமல் வாய் உலர்ந்து போக மாதுரியையே பார்த்தான். ஆட்டோவில் இருந்து இறங்கிய மாதுரி அலட்சியமாய் வானிடி பேக்கை திறந்து டிரைவருக்கு பணத்தை எடுத்துக் கொடுத்துவிட்டு போர்ட்டிகோ படிகளில் ஏறினாள். முகம் இப்போது துல்லியமாய் தெரிந்தது. கொஞ்சம் அதிகப்படியான மேக்கப். உதடுகள் லிப்ஸ்டிக் ஓவியத்தில் சிவந்து தெரிந்தன. நெற்றி வகிட்டில் குங்குமம். பாவி, நீ வரலட்சுமி நோன்பு கொண்டாடுற லட்சணம் இதுதானா? கடந்த 2 வருஷமா என்னை எவ்வளவு அழகா ஏமாத்திருக்கிற. பிரேமுக்குள் எல்லாமே கொந்தளித்தது. இவளை என்ன செய்யலாம்? மூளை ஓர் அவசர கட்டளை பிறப்பித்தது. விட்டுறாத. இந்த நிமிஷமே அவளை நேருக்கு நேரா சந்திச்சு எதுக்காக இந்த துரோகம்னு கேட்டு. ஆத்திரப்படாத, அமைதியாவே கேளு. இந்நேரம் லிப்டுக்குள் நுழைந்திருப்பாள். லிப்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பா. இந்த 5வது மாடிக்கு வந்து லிப்ட் கதவை விரியும் போது அவளுக்கு முன்னாடி நீ நின்றுட்டு இருக்கணும். பிரேம் வியர்ந்து வழிகிற முகத்தோடும் வெறித்த பார்வையோடும் லிப்டுக்கு முன்பாய் போய் நின்றான். லிப்ட் மேலே வந்து கொண்டிருக்க இண்டிகேட்டர் விளக்கு மாடி எண்களை சிவப்பு வர்ணத்தில் உயிர்ப்பித்து காட்டியது. 1, 2, 3, 4, 5. 5வது மாடியை லிப்ட் தொட்டு ஒரு சின்ன குழுங்களோடு நிற்க கதவுகள் சத்தம் இல்லாமல் விரிந்தன. மாதுரி பார்வைக்கு கிடைத்தாள். அத்தியாயம் 6. மாதுரி லிப்ட் நின்றும் வெளிப்பட்டு வராந்தாவில் காலை பதிக்க அவளுக்கு முன்பாய் போய் முகம் சிவக்க நின்றான் பிரேம். திடுக்கிட்டு போய் விழிகளை உயர்த்திய அவளை பார்த்து கோணலாய் புன்னகைத்தான். எத்தனை நாளா இந்த கற்பு வியாபாரம்? அவள் உச்சபட்ச அதிர்ச்சிக்கு போய் மெல்ல பின்வாங்க வியர்வை வழிகிற முகத்தோடு பிரேம் அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தான். சொல்லு, எத்தனை நாளா இந்த வியாபாரம்? என் கையால தாலி வாங்குறதுக்கு முந்தியே பூஜை போட்டுட்டியா இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி பூஜை போட்டதா? என்னடி வாய் அடைச்சு போச்சா? உன்னோட பத்தினித்தனம் இப்படி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாயம் போகணும்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? ரேட்ட கூட ஆளை பார்த்துட்டு தான் பிக்ஸ் பண்ணிவியாமே. உண்மையா? எனக்கு ஒரு ரேட் சொல்ல பார்க்கலாம். சொல்லு. அவள் தன் பெரிய விழிகளை சுழற்றி வராந்தாவின் 2 கோடிகளையும் மாறி மாறி பார்த்தாள். அந்த மதியான நேரத்தில் வராண்டா வெறிச்சோடி போய் தெரிந்தது.